ஆசிரியப்பா ஓசை என்று பார்க்கின்ற பொழுது அகவல் ஓசையை பெற்று வரும். சீர் என்று பார்க்கின்ற பொழுது ஈரசை சீர் 4 மிகுதியாக வரும். ஈரசை சீர்னா என்ன? மாச்சீர், விளச்சீர், அது 4 தான் ஈரசை சீர்கள். தேமா, புளிமா, கருவிலம், பூவிலம் என்று சொல்லக்கூடிய இந்த 2 அசைகளோடு இருக்கக்கூடிய 4 சீர்களும் ஆசிரியப்பால மிகுதியா வருமா. அப்ப குறைவா வரக்கூடியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 3 அசை கொண்ட மூவசை கொண்ட காய்ச்சீர் குறைவாக இடம்பெறுமா. இது சீர் என்று பார்க்கின்ற வேளையில் இதனுடைய வகைகள் எத்தனை? இத்தகைய இலக்கணத்தோடு இருக்கக்கூடிய ஆசிரியப்பாவினுடைய வகைகள் எத்தனைன்னா 4 வகைகளாக பகுக்கப்பட்டிருக்கு. இந்த ஆசிரியப்பாவை எதன் அடிப்படையில 4 வகைகளாக பிரிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, அது இடம்பெற்றிருக்கக்கூடிய அடிகளின் அடிப்படையிலும், அதுல பயின்று வரக்கூடிய பொருளின் அடிப்படையிலும், ஓசை ஒழுங்கின் அடிப்படையிலும், தொடையின் அடிப்படையிலும் இந்த ஆசிரியப்பாவை 4 வகைகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறாங்க. மக்களுக்கு நம்ம எடுத்துக்காட்டு எப்படி நேரிசை ஆசிரியப்பான்னு சொல்றோம், இணைக்குரல் ஆசிரியப்பான்னு எப்படி சொல்றோம், நிலைமண்டில ஆசிரியப்பான்னு ஏன் சொல்றோம், அடிமறி மண்டில ஆசிரியப்பான்னு ஏன் சொல்றோம்னா, இந்த 4ல ஏதாவது அங்க பொருந்தி வந்திருக்கும், பொது விளக்கணத்தை பெற்று வந்திருக்கும். அந்த அடிப்படையில் இப்ப ஒவ்வொன்றா பார்த்துடலாம் வாங்க. முதல்ல